So hi guys, this is my first video of my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. இப்போ நீங்க ஃபைனல் இயர் பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மாலிகுலர் பயாலஜி வந்து ஒரு கோர் பேப்பராக வரும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து சென்ட்ரல் டாக்மா தான். ஸோ இப்போ வந்து ஒரு 2 மார்க் ஆர் 5 மார்க்கில் இந்த கொஷின் வந்து மோஸ்ட் ப்ராபபிளாக ரிப்பீட் ஆகிற கொஷின். மோஸ்ட்டாக 2 மார்க், ஆனால் 5 மார்க்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். வேறஸ் நீங்கள் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். So it is proposed by Francis Crick in 1958. Okay, so it states that இப்போ வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து பயாலஜிக்கல் சிஸ்டமில் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்கிற கான்செப்ட் இது. ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக எப்படி நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது. ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் த இன்ஃபர்மேஷன் மூவ்ஸ் இன் யூனிடிரெக்ஷனல் வே. யூனிடிரெக்ஷனல் வேனா ஒரே டிரெக்ஷனில் டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவாக டிரான்ஸ்கிரைப் ஆகி ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனாக எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்ற ப்ராசஸ் தான் வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் டாக்மா. ஸோ இட் ஹைலைட்ஸ் ஹவு ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர்ட் இன் டிஎன்ஏ ஆர் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன். ஸோ டிஎன்ஏவில் இருக்க ஜெனட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் தி ஜெனட்டிக் ஃப்ளோ. ஓகேவா, எப்படி வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆக போகுதுன்னு. ஸோ மாடர்ன் எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்ற ஒரு ப்ராசஸ். ஸோ இது இப்போதைக்கு நம்ம அப்போ நம்மளுக்கு ஃப்ரான்சிஸ் கிரிக் ப்ரப்போஸ் பண்ணும்போது இது யூனிடைரெக்ஷனல் வே இதுதான். இப்போ மாடர்னாக என்ன எக்ஸ்டென்ஷன்னா ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏவை வந்து டிரான்ஸ்கிரைப் ஆக முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலான்னா ரெட்ரோ வைரஸ் லைக் ஹெச்ஐவியில் இந்த ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஸோ டிஎன்ஏ டு ஆர்என்ஏ, ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன். ஸோ டிஎன்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, அது வந்து ரெப்ளிகேஷன். ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதுலேருந்து எம்ஆர்என்ஏ, ஸோ எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக எப்படி வந்து நம்மளுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மூவ் ஆக போகுது அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் மூலியமாக தான் ஆர்என்ஏ வந்து ப்ரோட்டீனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது. வேறஸ் இப்போ மாடர்ன் எக்ஸ்டென்ஷனில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக டிரான்ஸ்கிரைப் ஆக முடியும். அது பேர் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை எதில் பார்க்கலான்னா ரெட்ரோ வைரஸ் லைக் ஹெச்ஐவி. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் வந்து நம்ம ஆர்டிபிசிஆர் அந்த மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பிசிஆர். இப்போ நம்மளுக்கு ஆர்என்ஏ தான் நம்மளுக்கு சாம்பிளாக இப்போ ரெட்ரோ வைரஸ் தான் இருக்குது அப்படின்னா ஸோ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலியமாக நம்ம வந்து டிஎன்ஏவை நம்ம வந்து ஃபார்ம் பண்ண முடியும், சிடிஎன்ஏ. ஸோ சிடிஎன்ஏலேருந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மல்டிபிள் காப்பீஸ் ரெப்ளிகேட் ஆகி நம்மளுக்கு வந்து என்ன டிசீஸ் அப்படின்னு இன்னுமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ வேறஸ் மூவிங் ஆன் டு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதுதான் ஒரு சென்ட்ரல் ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ இட் இஸ் த ப்ராசஸ் பை விச் டிஎன்ஏ மேக்ஸ் அன் ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் இட் செல்ஃப். ஸோ தன்னைத்தானே ஒரு காப்பி வந்து டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. இட் இஸ் கோயிங் டு என்ஷூர் ஜெனட்டிக் கண்டினியூட்டி டியூரிங் செல் டிவிஷன். ஸோ செல் டிவைட் ஆகும்போது ஜெனட்டிக் கண்டினியூட்டி எல்லா செல்லுக்குமே டிஎன்ஏ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆன் ஆகுதா அப்படின்னு வந்து இது என்ஷூர் பண்ண போகுது. மெக்கானிசம் செமி கன்சர்வேட்டிவ். ஸோ செமி கன்சர்வேட்டிவ் டிஸ்பர்சிவ் அப்படின்னு 3 மாடல்ஸ் இருந்தது. அதில் நம்மளுக்கு ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. அண்ட் அது எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வந்து அது மெசல்சன் அண்ட் ஸ்டா எக்ஸ்பிரிமெண்ட்னு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதில் நீங்கள் இனிமேல் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ ஹியர் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் ரெப்ளிகேஷன் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மூலியமாக தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஈச் டிஎன்ஏ மாலிக்யூலில் ஒரு பேரண்டல் ஸ்ட்ராண்ட் ஒரு நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்ட் இருக்க போகுது. ஸோ என்சைம்ஸ் இன்வால்வ்டு என்னென்னலாம் ரெப்ளிகேஷனில் வந்து என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகும்னா ஃபஸ்ட்டு ரெப்ளிகேஷனில் 3 ஸ்டெப் நடக்கும். அது இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஸோ அதில் ஒரு ஸ்டெப்ஸ்லையுமே நிறைய என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகும். அதில் டிஎன்ஏ பாலிமரேஸ் இட் இஸ் கோயிங் டு ஆட் நியூக்ளியோடைட். ஸோ ஹெலிகேஸ் அன்வைண்ட் பண்ண போது இந்த டபுள் ஹெலிக்ஸை வந்து நம்மளுக்கு அன்வைண்ட் பண்ண போகிற ஒரு ரோல் எந்த என்சைம்னா ஹெலிகேஸ். லைகேஸ் வந்து
It is going to seal the nick in the sugar phosphate backbone. Primase synthesize the RNA primers. So maintain stability. Significance என்னன்னா it is going to maintain stability of genetic information across generation. So வந்து இப்போ உங்களுக்கு இந்த என்சைம்ஸ்லாம் பேர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெப்ளிகேஷன் பார்க்கும்போது ரொம்பவே இந்த என்சைம்ஸ் எந்த ரோல் எதுக்காக இந்த என்சைம் எல்லாமே ஒரு ஸ்டெப்லேயும் டீட்டெயில்டாக நம்ம ரெப்ளிகேஷன் கான்செப்ட் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு சென்ட்ரல் டாக்மாவில் ரெப்ளிகேஷன்னா என்ன, டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ மூவிங் ஆன் டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ சிந்தசைஸ் ஆஃப் RNA ஃப்ரம் அ DNA டெம்ப்ளேட். RNA வந்து டிஎன்ஏவே டெம்ப்ளேட்டாக வச்சு RNA சிந்தசைஸ் ஆக போகுது. ஸ்டெப்ஸ் அதில் என்னென்னா இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஸோ இனிஷியேஷனில் RNA பாலிமரேஸ் பைண்ட்ஸ் டு ப்ரொமோட்டார் ரீஜன். ஸோ ஒரு ப்ரொமோட்டார் ரீஜன் வந்து டிஎன்ஏல இருக்கும். அதில் போய் நம்மளுக்கு RNA பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகி அதுக்கப்புறம் அங்கே வந்து அன்வவுண்ட் ஆகும். ஸோ அன்வவுண்ட் ஆனதுக்கப்புறம் RNA பாலிமரேஸ்னால ஃபஸ்ட்டு நியூக்ளியோடைட் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி RNA ஸ்ட்ராண்ட் வந்து சிந்தசைஸ் ஆகும். எலாங்கேஷனில், டெர்மினேஷனில் RNA டிரான்ஸ்கிரிப்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம மோஸ்ட்டாக mRNAவை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்போம். டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் எது எடுத்தாலும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் இப்போ சிந்தசைஸ்க்கு என்ன message, like it is going to carry the information that is essential for protein synthesis. Okay, so mRNA messenger RNA la it is going to carry genetic code to ribosomes. So tRNA transfer RNA brings amino acid to ribosome. rRNA ribosomal RNA structural and catalytic component of ribosome. So it is going to convert genetic information into a form usable for protein synthesis. So protein synthesis வந்து mRNA மூலமா தான் நடக்க போகுது. ஸோ tRNA வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. என்ன அந்த ரோல்னா அமினோ ஆசிட் வந்து ரைபோசோம்க்கு கொண்டு வர போகிறது tRNAயோட ரோல். ரைபோசோமல் RNA ரைபோசோமல் ஸ்ட்ரக்சரல் கேட்டாலிட்டிக் ஸ்ட்ரக்சரலுக்கு ஒரு காம்பனண்ட்டாக இருக்க போகுது. ஸோ எல்லா விதமான RNAவுமே டிஎன்ஏலேருந்து தான் சிந்தசைஸ் ஆக போகுது. Translation என்னன்னா decoding of mRNA to synthesize protein. ஸோ அதுலேயும் 3 ஸ்டெப்: initiation, elongation and termination. Initiation, ribosomal assemble around mRNA and start codon. ஸோ ஸ்டார்ட் கோடான்றது AUG. அது வந்து இப்போ நம்மளுக்கு tRNA வந்து AUGனா அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆன்டிகோடான் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். வேறஸ் அது கரெக்டாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங் மூலிமா கரெக்டாக அங்கே செட்டில் ஆகிட்டு அது வந்து மெத்தியோனின் தான் ஃபஸ்ட்டு எசென்ஷியல் அமினோ ஆசிட். ஸோ அந்த அமினோ ஆசிட் வந்து நம்மளுக்கு அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ tRNA brings amino acid match to codon via anticodon. Termination, stop codon signal release of polypeptide chain. ஸோ நம்மளுக்கு டெர்மினேஷனில் என்ன நடக்கும்னா 3 ஸ்டாப் கோடான் இருக்குது. அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரைபோசோமில் அந்த 3ல எது வந்தால் கூட இந்த tRNA வந்து ஸ்டாப் ஆகிட்டு இந்த பாலிபெப்டைட் செயின் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஜெனட்டிக் கோடில் இட் இஸ் ட்ரிப்ளெட் இன் mRNA ஸ்பெசிஃபை அமினோ ஆசிட் யூனிவர்சல் டீஜென்ரேட் அண்ட் நான் ஓவர்லாப்பிங். இது வந்து ஒரு தனி டீட்டெயில் கொஷின். நான் சொன்ன மாதிரியே டிரான்ஸ்கிரிப்ஷன், ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜெனட்டிக் கோட்னு ஒரு தனி டாப்பிக்கே நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் இருக்கும். அதில் நம்ம இன்னுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ், இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் தட் பெர்ஃபார்ம் ஸ்ட்ரக்சரல், என்சைமேட்டிக் அண்ட் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன். ஸோ மாடர்ன் எக்ஸ்டென்ஷன் என்னென்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஆர்என்ஏலேருந்து எப்படி டிஎன்ஏ சிந்தசைஸ் ஆக போகுதுன்னு சீன் இன் ரெட்ரோவைரஸ் லைக் HIV. அண்ட் தென் என்சைம் RNA ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸாக இந்த என்சைம் கேரி அவுட் பண்ண போகிற ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி கேரி அவுட் ஆக போகுதுன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் மூலியமாக. ஸோ கன்க்ளூஷன், the central dogma provides the conceptual foundation of molecular biology and explains how genetic information is stored, transmitted and expressed. டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏவா, ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீனாக எப்படி ஸ்டோர் ஆகியிருக்கு இன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்கிரைப் அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அண்ட் என்ஷோர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் ப்ராசஸட் அட் மாலிகுலர் லெவலில் எப்படி இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ளோ ஆகுது எல்லாமே இந்த
வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்தோம். as well as இது வந்து ஒரு 2 மார்க் ஆர் எல்ஸ் 5 மார்க்கில் கேட்டால் இது கண்டிப்பாக நீங்கள் எழுதலாம். வேறஸ் 2 மார்க்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டயக்ராமும் அந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க இன்ட்ரொடக்ஷனில் இருக்க கான்செப்ட்ஸும் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். மோஸ்ட்லி மாலிகுலர் பயாலஜி பொறுத்தவரையும் டயக்ராம்ஸில் மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நோட்ஸில் டயக்ராம்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன் சச் அ வே லைக் உங்களுக்கும் இன்னுமே ஈஸியாக இருக்கும் எழுத, as well as the எக்ஸாமினருக்கும் உங்கள் பேப்பரை புரிஞ்சிக்க இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், ட்ரான்ஸ்லேஷன் அந்த ஒரு சாப்டருமே டீட்டெயில்டாக பார்க்குற வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.